புது வருஷம் பிறந்ததுலேருந்து சாய்பாபா கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் அதுக்கு டைம் அமைஞ்சது. மேகன் ட்ராவலில் அழகாக தூங்கிட்டு இருந்தா. காணும் பொங்கலாக இருக்கே, ஒரே கூட்டமாக இருக்குமோன்னு நினச்சிட்டே போனோம். கொஞ்சம் கிளைமேட் ரெய்னியாக இருந்ததால் ரோட் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஜாலியாக வியாழக்கிழமை அதுவுமா கோவிலுக்கு கிளம்புனது சந்தோஷமாக இருந்தது. ஒரு வழியாக கோவிலுக்கும் சீக்கிரமே வந்துட்டோம். சாய்பாபா கோவிலையே இந்த கோவில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, பாபாவை ரொம்ப பக்கத்தில் பார்க்குற அளவுக்கு எளிமையாக மன அமைதியை தர மாதிரி இருக்கும். அதனாலேயே எந்த ஒரு ஆரம்பத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வருவோம். வேக வேகமாக போயிட்டு மகமாய்க்கு வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் வச்சோம். பிள்ளையாரையும் தோப்புக்கரணம் போட்டு கும்பிட்டுட்டு பூ வச்சுட்டு கோவிலை சுற்றிட்டு நம்ம தேடி வந்த சாயப்பாவையும் கண் குளிர தரிசனம் பண்ணியாச்சு. எமோஷ்னலி கனெக்ட் ஆகும் சில பேருக்கு சில இடங்களில். எங்கள் ஃபேமிலிக்கே இந்த கோவில் ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட். வீட்டு பக்கம் நிறைய பாபா கோயில் வந்தாலும் நாங்கள் தேடி வர்றது இங்கே தான். எங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னவோ தெரில, மேகனும் பாபா கோயில் எப்போ வந்தாலும் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பான். பாபா ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் அவன் இப்படி தான். அப்படியே வெளியே வந்து சிவபெருமானை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரப்போ மேகன் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு கார் டிரைவிங் எப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.